ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெங்களூர் ஸ்டைலில் ஸ்பைசி கார்லிக் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி இடிகல் வச்சுக்கலாம். அதில் பூண்டு பல் ஒரு 7லேருந்து 8 பல் வச்சுக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர், தனியா பவுடர், ஜீரா பவுடர், சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன். மீதெல்லாம் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டேன். சால்ட்டு மட்டும் இதில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இந்த இதை வச்சு நம்ம இதை நல்லா இடிச்சுக்கலாம். நல்லா இடிச்சாச்சு. இப்போ தாளிக்கலாம். பேன் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு ஸ்பைசி கார்லிக் ரைஸ் கலக்கியாச்சு. இப்போ வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்க நம்ம ரைஸை போட்டுக்கலாம். என்ன ரைஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பெங்களூர் ஸ்டைல் ஸ்பைசி கார்லிக் ரைஸ் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த இது ரெடி ஆகிடும். எது கட் பண்ண தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. டக்குன்னு நசுக்கி டக்குன்னு தாளிச்சிடலாம். சாதம் இருந்துச்சுன்னா நீங்களே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எவ்வளோக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்களோ அவ்வளோக்குள்ள என்கரேஜிங்காக இருக்கும். புது புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.